அன்பார்ந்த விவசாயிகளே, நம்ம வந்து இந்த ஸ்ப்ரேயரை நம்ம முதுகில் கட்டி சுமந்துக்கிட்டு அடிக்கிறதுனால இந்த ஜாயிண்ட்டுங்கள்லாம் வந்து சீக்கிரம் தேஞ்சிருது, உடம்பெல்லாம் வலி எடுத்துக்குது. சரி, இதுக்கு மாற்று வழி என்ன செய்யலாம்? பெட்ரோல் இல்லாமல் ஓடுறதுக்கு நம்ம பேட்டரி ஸ்ப்ரேயர் 25 வருஷத்துக்கு மேலே கண்டுபிடிச்சான் நான் தான். சரி, இதெல்லாம் சுமந்து என் காலே வலி எடுக்குது, ஆர்த்தோ ப்ராப்ளம்லாம் வருதுன்றதுக்காக குறைக்கிறதுக்காக, எனர்ஜி குறைக்கிறதுக்காக இவ்வளோ நீளம் ஓசு போட்டால் வந்து சுத்தமாக இது வந்து 30 மீட்டருங்க. 30 மீட்டர் கிட்டத்தட்ட 100 அடி தூரம் இந்த ஸ்ப்ரேயர் ஒரு சின்ன மோட்டர் வந்து தள்ளுமா அப்படின்னு சந்தேகத்துக்காக போட்டு டெஸ்ட் பண்ணாங்க. இது டபுள் மோட்டரு. ஃபஸ்ட்டு சுவிட்சு போடுறேன். கொஞ்சம் லோடு எடுத்துக்கிட்டு இது வந்து ஃபஸ்ட்டு சுவிட்சுங்க. இது வந்து செகண்ட் போட்டிருக்கேன். இவ்வளோ பவர் கொடுத்தோம்னா பேட்டரி டவுன் ஆகிடுமேன்னு சொல்லுவீங்க. அதுக்கு தான் வந்து இந்த பெரிய பேட்டரி போடுறேன். அதையும் போட்டு காமிக்கிறேன். இந்த பெரிய பேட்டரி வந்து 2 வீலர்களுக்கு ஆல்ரெடி ரெட் ஆக்சைடு பேட்டரின்னு வாங்க, அதாவது ஆசிட் இல்லாமல் பேட்டரி. இது திரும்ப விலைக்கு போட்டுக்கலாம், பாதி விலைக்கு. இந்த 2000 ரூபாய்க்கு வாங்கினா 1000 ரூபாய்க்கு போட்டுடலான்றாங்க. இது உள்ளே இருக்கிற பேட்டரி அப்படி தான் பாதி ரேட்டுக்கு போயிடும். இந்த முதுகில் சுமக்கிறதுக்கு பதிலாக இந்த தீபாவளிக்காக வேண்டி இதை பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் நீங்கள் களைக்கொல்லி அடிக்கணும், ஸ்லோ ஸ்பீட், மைக்ரோ ஸ்பீடுன்னு வாங்க, அதாவது பருத்தி மற்ற பயிர்களுக்கு மேலே படாமல் அடிக்கிறதுக்கு மைக்ரோ ஸ்பீடும் பாருங்கள் இவ்வளோ நீள ஓசுலேயுமே வந்து அடிக்குது. சரி, இதுக்காக இந்த தீபாவளிக்காக நம்ம விவசாயிகளுக்கு உடல் வலியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பெட்ரோல் இன்னும் கொஞ்சம் நாளில் கிடைக்காது. அது இல்லாமல் பெட்ரோல் இன்ஜினை போட்டு ஓட்டினா உடம்பை பூரா அதிர்வு எடுக்குது, பணம் விரையும் ஆகுது. இது பேட்டரி நம்ம பாதி காசில் விற்றுடலாம். இந்த மோட்டர் ஒன்றும் பெரிய காசு கிடையாது, 500 ரூபாய் 600 ரூபாய் தான். இந்த ஸ்ப்ரேயரே வந்து 3000 ரூபாய் தான், டபுள் பம்பு ஸ்ப்ரேயரு. இந்த பெரிய பேட்டரி வச்சு நீங்கள் சைக்கிளில் வச்சு ஓட்டிக்கலாம். சைக்கிள் என்கிட்ட இல்லை, அதனால் சைக்கிளில் வச்சு தான் ட்ரையல் பார்த்தேன். இது பாருங்கள், மைக்ரோ அளவுலேயும் வந்து நீங்கள் செடி மேலே படாமல் அடிச்சுக்கலாம். இது ஒன்றும் இல்லை, இந்த நெட்டு சூட் ஆகாது. ரொட்டாவேட்டரில் வரக்கூடிய போல்டு நெட்டை ரெண்டையும் வெல்டிங் பண்ணிட்டேன். இது வந்து ஃப்ளெக்சிபிள், இதை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி எத்தனை தடவை ஓசு முறுக்குனாலும் இது ஆட்டோமேட்டிக், இது லீக் ஆகாது. இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு மார்க்கெட்லேயே கிடைக்குது. இந்த நெட்டை மட்டும் நீங்கள் வெல்டிங் அடித்து போட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை பண்ணிக்கங்க. இந்த கம்பெனிக்காரங்களும் வந்து இதை பார்த்துட்டு விவசாயிகளுக்கு தயார் பண்ணி கொடுங்க. விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப முதுகில் சுமந்து கஷ்டப்படுறாங்க, வலி எடுத்துருது, அதுக்காக ட்ரிங்க் பண்ண போகிறாங்க, மாத்திரை போட போகிறாங்க, 2வது நாள் வேலை செய்ய முடியலன்றாங்க. இப்படி தொந்தரவுகள்லாம் நீக்கணும்னா இந்த மாதிரி நீளமான ஓஸ் போட்டு அடிங்க. இதில் வந்து பெட்ரோல் போட்டோ அல்லது இதுக்காக பெரிய பவரோ எல்லாம் போடாது. ஏன்னா மைக்ரோ களை அடிக்கும் போதோ ஹை பவர் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா செடி மேலாம் போட்டு மற்ற செடிகள்லாம் இறந்துடும். அதுக்காக தான் இந்த லோ ப்ரெஷருக்காக வேண்டி இந்த பம்பே போடணும், இந்த ஸ்ப்ரேயர்லேயே பண்ணணுன்றதுக்காக ட்ரை பண்ணேன். இப்போது இந்த பருத்தி இதுகளுக்கெல்லாம் வந்து களைக்கொல்லி வந்து பருத்தி செடி மேலே அடிக்காமல் இப்படி அடிக்கலாம். மற்ற அந்த கத்திரி செடி உயரமாக இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த கோரைகளுக்கெல்லாம் வந்து கிளைபாஸ் அடிக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும். இந்த மைக்ரோவாக கொஞ்சமாக அடிக்கணுன்றதுக்காக வேண்டி தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். ஆல்ரெடி இருக்குது மார்க்கெட்டில், அதெல்லாம் ஹை ப்ரெஷராக இருக்குது, மருந்து வேஸ்ட் ஆகுது. மருந்து வேஸ்ட் ஆகாது இருக்கிறதுனா அதாவது மிஸ்டு ஃப்ளோ அப்படின்னு வாங்க, 4 ஓட்டை தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து மருந்து உங்களுக்கு மைக்ரோ ஸ்ப்ரேவாக வரும். 5 ஓட்டை 6 ஓட்டையெல்லாம் போட்டிங்கன்னா மருந்து சீக்கிரம் காலி ஆகிடும், மைக்ரோ ஸ்ப்ரேவாக வந்து வராது. மைக்ரோ ஸ்ப்ரே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு காற்று வழியாக வந்து மருந்து செலவு குறையும். புழு பூச்சிகளுக்கு வந்து மைக்ரோ ஸ்ப்ரேவாக இருந்தால் அதனால 4 ஓட்டை நாசில் மட்டும் போடுங்க. களைக்கொல்லி அடித்தாலும் மேல் மருந்து அடித்தாலும் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர்களுக்கு 4 ஓட்டை உள்ளது மட்டும் போடுங்க. மருந்து அப்போ தான் கட்டுப்படி ஆகும். அப்புறம் விவசாயிகளே, உங்களுக்கு இன்னொரு கண்டுபிடிப்பு மார்க்கெட்லேயே விட்டுருக்காங்க, அதை வாங்கி ட்ரையல் பார்க்கலான்னு பார்த்தேன். இந்த ரொட்டாவேட்டர்லாம் குமிஞ்சிட்டு சேத்துல சகதியில் என்னால் ஸ்பேனர் போட்டு கழட்ட முடியல. ஒரு இன்ட்ரடியூஸ்க்காக ஒரு நிறுவனம் கொண்டு வந்திருந்தாங்க. இது பேட்டரியில் தான் போட்டு சார்ஜ் பண்ணிக்கிறது தான். இது சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி. இதில் வந்து ஒரு சூட்கேஸ் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு, டூல்ஸு இந்த மாதிரி 2 பேட்டரியோடு சேர்த்து, ரிவர்ஸு ஃபார்வேர்டு வைப்ரேஷனு எல்லாமே இருக்குது. ரொட்டாவேட்டர் பிரமாதமாக இருக்குது. பாருங்கள், நெட்டை டைட் ஆகிடுச்சு, சும்மா இருக்கும்போது சும்மா ஓடும், டைட்டாக வைப்ரேட் ஆகி ஃபுல்லாக டைட் ஆகிடுது. நான் சுவிட்சில் தட்டி டைட் பண்ணுறதை விட நல்லா டைட் ஆகுது. இது விலை வந்து 5000 ரூபான்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் குறைச்சி வந்து சைனாவெல்லாம் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கே கிடைக்குதுங்கிறாங்க. அது மாதிரி இந்த சைனா வியாபாரிகள்லாம் எங்களை விவசாயிகளை காப்பாற்றுறதுக்காக இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாயில் இருக்கிறதே கொடுங்க, எங்களுக்கு 1 வருஷம் உழைச்சா போதும். அதே மாதிரி விவசாயிகளே இது வந்து டூப்ளிகேட்டும் வருதுன்றாங்க. இது உள்ள கார்பன் வருதான். இது வந்து கார்பன் இல்லாத மோட்ரு, ஆர்மோச்சரு வைண்டிங் மட்டும்தான். அதனால் இது கார்பன் தேய்மான செலவு கிடையாது. கார்பன் மோட்டராலும் கேட்டு வாங்க, கார்பன் மோட்டர் வாங்கிடாதீங்க, அடிக்கடி கார்பன் போய்டும், உங்களுக்கு பொருள் கிடைக்காது. இது வந்து லைஃப் லாங் மோட்ரு. இது ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நமக்கு சாதாரண வைண்டிங் பண்ணுறவங்க, ட்ரில் மிஷின் பண்ணுறவங்களே வந்து இதை செய்து கொள்ளலாம்.
அதனால் இந்த தீபாவளிக்காக இந்த 2 கண்டுபிடிப்பை உங்களுக்கு நான் இந்த வருஷத்தில் இன்ட்ரடியூஸ் செய்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் பெயர் வந்து சண்முக சுந்தரங்க, கிருஷ்ணகிரி மாவட்டம், ஊத்தங்கரை வட்டம், கொண்டம்பட்டி கிராமம். என் ஃபோன் நம்பர் வந்து 9344333076. 5ன்னு தொடர்பு கொண்டீங்கன்னா எங்கள் அண்ணாரை தொடர்பு கொள்ளலாம். அவர் தான் பெரிய விஞ்ஞானி. நான் தான் ஜனங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவர் தான் வீட்டில் முழுக்க விஞ்ஞானமே வாழ்க்கைன்னு சொல்லி உட்காந்துருக்காரு. விவசாய ஆராய்ச்சிக்காக செய்து கொண்டு இருக்காரு. 100க்கு சில்லற கண்டுபிடிப்புக்கு மேலே செஞ்சுருக்காரு. இன்னும் அவருடைய காலங்கள் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கோ, கடவுள் கொடுத்த ஆயுள் காலம் அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் பல ஆயிரம் கண்டுபிடிப்புகள் நான் விவசாயிகளுக்கு செய்து கொடுத்துட்டு போவேன்னு சொல்லியிருக்காரு. அது கடவுளோட கிருபை. நன்றி, வணக்கம்.